குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி என்னுடைய சஹர் ஃப்ரூட்ஸு, அப்புறம் யோகட், க்ரீக் யோகட். இன்றைக்கி பிளாக் பெரி உடைய க்ரீக் யோகட்டு, அப்புறம் ரோட்டி, அப்புறம் சன்னா மசாலா. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய சஹர். அப்புறம் எப்பயும் போல் என்னுடைய ஃபேவரட் காஃபி. ஸோ இன்றைக்கி சஹர் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே இருந்துச்சு மக்களே. ஸோ இன்றைக்கி என்னுடைய சஹர் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் பசங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்கூல் டே, ப்ளஸ் இன்றைக்கி எக்ஸாம். என் பையனுக்கு 2 எக்ஸாம், பெரிய பையனுக்கு மேத்தும் சயின்ஸும், சின்ன பையனுக்கு மேத் எக்ஸாம். ஸோ இது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணலை, திடீர்னு ஸ்கூல் க்ளோசிங் டைம்லேயே எக்ஸாம் வச்சுட்டாங்க. யூஸ்வலாக பப்ளிக் ஸ்கூல்ஸ்லலாம் அவ்வளோ எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சார்ட்டர் ஸ்கூலில் பயங்கரமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான் இல்லையா? குழந்தைங்க படித்ததை எக்ஸாம் எழுதுனா தான் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு நமக்கு புரியும். ஸோ நல்ல விஷயந்தான். அதனால் ரொம்ப பயங்கரமாக டைட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இப்போ இஃப்தார்லாம் 7:40 PM போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் டே பட்னியாக இருக்கிறதுனால பயங்கரமாக டயர்டாகிடுது ஈவினிங்க்கு மேலெலாம். மார்னிங்கும் ரொம்ப மாதிரி அந்த அந்த எனர்ஜி லெவல் கெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, இது நாளையிலேருந்து லீவு. நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் இவங்களுக்கு. ஸோ அடுத்து இங்கே நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காமிப்பேன். நான் நிறைய வீடியோஸ், ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோஸ்லாம் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour ஆகுங்க. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோவா எடிட்டிங் தெரியாது, ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 hour ஆகும். அது அப்லோட் ஆகிறதுக்கே டக்குன்னு அமுக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டால் கூட அப்லோட் ஸ்டாப் ஆகி திரும்ப போய் உட்காந்துக்கும். திரும்ப அதை எடுத்து அப்லோட் பண்ணிட்டே அது பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 1 மணி நேரம் ஆகுது எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, மற்றபடி ரெக்கார்டிங்க்கு, அதுக்கெல்லாம் பயங்கர டைம் கன்சியூம் ஆகுது. ஆனால் எனக்கு வர வியூஸ் 10, 15, 20ன்னு வருது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் பாவம் இல்லையா? யாரோ வீட்டில் நாய் ஆய் போகிற வீடியோ, இவங்க பாத்திரம் கழுவுற வீடியோ, அவன் தண்ணியில் குதிக்கிற வீடியோ, வீடை கூட்டுற வீடியோ, பெருக்கிற வீடியோ, சமைக்கிற வீடியோ, அதுக்கெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லாத வீடியோவுக்கு சும்மா பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுக்கு கேமரா எங்கேயோ வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குறான். அந்த வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ கருத்தாக பேசுகிறேன், எத்தனை விஷயம் ஷேர் பண்ணுறேன். பார்த்து ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் குறைஞ்சா போயிடுவீங்க. மரியாதையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி என் சேனலை கொஞ்சம் பாப்புலர் ஆக்கி விடுறீங்க. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு, நிறைய கருத்துக்கள் பகிர வேண்டியிருக்கு. நான் ரொம்ப வள குள்ளலாம் பேசலை. நான் ரொம்ப முக்கியமான சோஷியல் இஷ்யூஸ்லாம் பேசணும். ஸோ என்னுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா மரியாதையாக சப்ஸ்கிரைப் பண்ணு.